ஹாய், வெல்கம் டு கப்பல்ஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணி ஹெய்ஸ்ட்ல சீசன் 1ல எபிசோட் 2. இப்போ என்ன நடந்துச்சுன்னா டோக்கியோ குரூப்பும் போலீஸ் குரூப்பும் ஹாய், வெல்கம் டு கப்பல்ஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மணி ஹெய்ஸ்ட்ல சீசன் 1ல எபிசோட் 2. இப்போ என்ன நடந்துச்சுன்னா டோக்கியோ குரூப்பும் போலீஸ் குரூப்பும் மாத்தி சுட்டுக்கிட்டாங்க. உள்ள போய் டென்வர் வந்து டோக்கியோவை திட்டி முடிச்சோன்னா ஒரு லேடியும் ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த அம்மாவும் மகளும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, மகா கேக்குறாங்க, நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு ஏன் அப்பா வரமாட்டாங்க அப்படின்னு அம்மாட்ட கேட்க விட்டோம். அம்மா சொல்றாங்க, அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஜட்ஜு வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, அதனால அப்பா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, ஜட்ஜ் எல்லாம் ஒன்னும் சொல்லல, நீங்க தான் உங்களுக்கு தான் அப்பா வர்றது பிடிக்கல, அதனாலதான் நீங்க வர விட மாட்டேங்கிறீங்க, அப்படிதானே பாட்டி அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, உடுமா அம்மாக்கு அப்பாக்கு தான் ஒத்து வரல, கூட கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா கமிஷனர் கால் பண்றாரு, கலெக்டர் கால் பண்றாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி ரகேல், நீ தான் இத சரி பண்ணணும், 2 போலீஸ் ஆபீசரா ஷூட் பண்ணிருக்காங்க, ராயல் மின்ட்டுக்குள்ள திருடங்க வந்துட்டாங்க, சஸ்பெக்ட் வந்து அந்த திருடங்க வந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போறத ட்ரை பண்றாங்க, ஆனா இப்போதைக்கு எல்லாரும் ராயல் மீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நீ வந்து தான் பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து ரகேல்கிட்ட சொல்றாங்க. ரகேல்னா அவங்க வந்து இன்ஸ்பெக்டர். ஓகே, ஒரு கார் அனுப்புங்க அப்படின்னு சொன்னா, கார் வந்து வீட்டுக்கு வெளியே தான் நிக்குது, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் பேசிட்டு கட் பண்றாரு. நைரோபியும் டென்வரும் வந்து டோக்கியோவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. அப்போ டோக்கியோ சொல்லுவா, ஃபர்ஸ்ட் நம்ம சுடல, ஃபர்ஸ்ட் அவங்க தான் சுட்டாங்க, அந்த இடத்துல நீ இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, ஆர்த்தியா எடுத்திருப்ப, நீயும் சுடதான் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி டோக்கியோ சொல்லுவா. அப்ப நைரோபி சொல்லுவா, என்ன நடந்தாலும் யாரையும் ஷூட் பண்ணவே கூடாது, அதான பிளானு, 1000 தடவைக்கு மேல சொல்லி பார்த்திருப்போம்ல அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் பெர்லின் உள்ள வருவான். உள்ள வந்து என்ன சொல்லுவானா, அடிபட்ட போலீஸ் எல்லாத்தையும் வெளியே கூட்டு போறாங்க, பண்ணுங்க, வயர்லெஸ் ரேடியோ சிக்னல் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கால் பண்ண சொல்லுவான். அப்ப பெர்லின் வந்து ப்ரொஃபசர்ட்ட பேசுறான். பேசும்போது என்ன சொல்றான்னா, கேமராவை கனெக்ட் பண்ணு அப்படி சொல்றான். உடனே அவனும் கேமராவை கனெக்ட் பண்றான். அவங்க வந்து ரியோவை சுட்டாங்க, அதனால பதிலுக்கு வந்து டோக்கியோ வந்து போலீஸை சுட்டா, 2 பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொன்னோன்னா, போனை டோக்கியோட கொடு அப்படி சொல்லுவாரு ப்ரொஃபசர். அப்போ ப்ரொஃபசர் டோக்கியோவை பார்த்து கேட்பாரு, என்ன நீ ரியோவை லவ் பண்றியா அப்படி கேட்பாரு. உடனே டோக்கியோ வந்து இல்லைன்னு சொல்லிடுவா, ஆல்ரெடி எங்களோட காதல் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னா, நம்மால் ரியோ வந்து மூஞ்சி சுருங்கிரும் சிறுன்னு. நான் வெளியே சுட்டது வந்து என்னோட உயிரையும் என்னோட பாட்டன் உயிரையும் காப்பாத்துறதுக்கு தான், நம்ம என்னதான் ஒரு விஷயத்த 1000 தடவை பிளான் பண்ணாலும் பிளான் பண்ண மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ கட் பண்ணிடுவா போனை. உள்ள வந்து ரகேல் வந்து அந்த ராயல் மின்ட் கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு ஏஞ்சல்கிட்ட கேக்குறாங்க, உள்ள என்னாச்சு ஏஞ்சல் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து பேங்க்குள்ள கொஞ்சம் பேர் நுழைஞ்சிட்டாங்க, அங்க இருக்க வால்ட்டை வந்து திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எத்தனை ஹாஸ்டேஜ்னு கரெக்டா தெரியல, இன்னைக்கு மியூசியம் வேற திறந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு 35 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, 17 ஸ்டூடெண்ட் வர வந்திருக்காங்க, 11 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா ஃபீல்டு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்றாரு. ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது சொல்லு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது, அவங்க 3 போலீஸ்காரங்களை சுட்டாங்களே, அதுல ஒருத்தவங்க கூட சாகல அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க, மின்ட்டுக்குள்ள கேமரா இருக்கும்ல, ஏதாவது வீடியோ கிடைச்சிச்சா அப்படின்னு. ஏஞ்சல் என்ன சொல்றான்னா, இல்ல சிக்னல் இல்ல, அவங்க இல்ல சிக்னல் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து திருப்பி இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, சிக்னல் இல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிக்னல் இல்லைன்னா சிக்னல் இல்லை தான், எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்றாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, எல்லா பேரும் கவனிங்க, அவங்க நம்மளை எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணலாம், அதனால வந்து இந்த டென்ட்டுக்கு மேலே இருக்கிற ஆண்டனாவை வந்து ஃப்ரீ பண்ண போறோம், இந்த சரௌண்டிங்ல எங்க கால் வந்தாலும் இது வழியாக தான் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இந்த பக்கத்து பெர்லினையும் ரியோவையும் காட்டுறாங்க. அப்போ பெர்லின் சொல்கிறான், நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெளியே ஒரு கேம்ப் வந்து செட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரோன் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் பில்டிங்கோட பிளானை டீட்டெயில்ஸாக ஸ்டடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ளே வரவே ட்ரை பண்ணுவாங்க, அது வரைக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஏஞ்சல் வந்து என்ன சொல்றான்னா, ரகேல் இந்த மாதிரி அந்த பில்டிங்குள்ள நீ யாரையாவது கான்டாக்ட் பண்ணோம்னா இந்த ஃபோன் மூலமாவோ அல்லது அந்த ரேடியோ மூலமாவோ தான் பேசணும், நோ செல்போன் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்றாரு. ஓகே, இப்போ நீ கனெக்ட் பண்ணு, நம்ம ஹீரோவோட பேசுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஏஞ்சல்கிட்ட கேட்குறாங்க, ஏஞ்சல் இப்ப கர்னல் பிரியத்தோ எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, அவர் சொல்றாரு, தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்
தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப கர்னல் பிரியத்தோ என்ன சொல்றாருன்னா, அப்ப கர்னல் கேக்குறாரு, பணம் பணம் பிரிண்ட் பண்ற இடத்துல துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாங்களே, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லணும்னு தோணலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கால் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை கூட்டு போறாங்க. இந்த கர்னல் பிரியத்தோ யாருன்னா, அதாவது இந்த மாதிரி ஏதாவது கொலை சம்பவம் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது அதை உடனே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. ஆனால் ரக்கேல் வந்து எப்படின்னா அவங்களோட பேசி டைம் வாங்கி அதை ஸ்மூத்தா முடிக்கணும்னு நினைக்கிற ஆளு. இப்போ ரகேல் கால் பண்ணோன்னு சொல்றாங்க, நான் தான் வந்து இந்த இதுக்கு வந்து நான் தான் இன்ஸ்பெக்டர் ரகேல் முரியோ, நெகோசியேஷனுக்காக என்னைய ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்றாங்க. ப்ரொஃபசர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் தான் அந்த ஹைஸ்டோட லீடர் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமேட்டு சொல்லணும்னா, இந்த மாதிரி உங்க ஆளுகளுக்கெல்லாம் அடிபட்டுச்சு, இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, உடனே இவங்க வந்து என்ன சொல்றாங்க, யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னா அவர் சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியா கேட்கல அப்படின்னு, ஆமா நான் வாய்ஸ் சேஞ்சர் வச்சிருக்கேன், வேகமா இவ்வளவு சீக்கிரமாவே மாட்டிக்கிட்டா எப்படி, ஒருவேளை உங்களுக்கு ஒரிஜினல் வாய்ஸ் தெரியணும்னா நான் இந்த ஹைஸ்ட் முடிஞ்சோன்னா நீங்க எனக்கு ஒரு ஃபிளைட் கொடுத்தீங்கன்னா நான் அதுல இருந்து பிரேசில் போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு யாராவது ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசணும், ஒரு சுப்பீரியரிட்டியோ டிசிஷன் அவர் எடுக்கிற ஆள்கிட்டையோ யாருக்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்காத ஒரு ஆள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்றாரு. அதுக்கு உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க வந்து பிஎம் கிட்ட தான் பேசணும், ஆனா இப்ப அவர் வந்து நாட்டை காப்பாத்துறதுனால பிஸியா இருக்காரு, அதனால இப்ப நீங்க அவங்களுக்கு பதிலாக என்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அப்போ ப்ரொஃபசர் வந்து கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இவங்க அதிர்ச்சி ஆயிட்டு என்ன 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 கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னா திருப்பி கேட்குறாரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு. நம்ம பேசுகிற மொழியை கூட நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் தான் நம்மளை பற்றி நிறையா சொல்லும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சொல்கிறாரு. அதை சொல்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. யார் யார் இருக்காங்கன்னா, யூடபிள்யூ யூஐடி சிஎன்ஐ லைசன் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அதோட தலைவர் கூட அதோட ஜிஇஓ கூட இங்கே தான் இருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, ஓகே இப்போதான் ஞாபகம் வருது எனக்கு, நம்ம ஒருத்தர் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லி, எல்லாருக்கும் வணக்கம், என் பேரை வந்து சொல்ல முடியாது, நீங்கள் வந்து என்னைய ப்ரொஃபஸர்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு ஆளாக பேசுகிறாங்க. அந்த பக்கத்து ஏஞ்சல் வந்து சொல்கிறாரு, ஹாய் நான் வந்து ஏஞ்சல், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொன்னால், அங்கே ப்ரொஃபஸர் சொல்கிறார், ஹாய் ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே எல்லாருமே நீங்கள் எப்படி இருக்கீங்க, என் பேர் இது, உங்கள் பேர் இது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா, எங்களுக்கு டைம் வேணும், உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில நிமிடம் இருந்துச்சுன்னா நாங்கள் எப்படியாவது தப்பிச்சிருப்போம், சரி விடுங்க எங்களை காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. நான் உங்களை நம்பலாமான்னு ப்ரொஃபசர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாங்க, நிச்சயமா நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி வந்து இன்ஸ்பெக்டர் கேட்கிறாங்கன்னா, உங்களை எப்படி நம்புறது, அதுக்கு பதிலாக அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களை வந்து நீங்க வெளியே விடுங்க, அப்ப நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. அப்போ ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதிலே சொல்லலையே, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்கிறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, நான் வந்து ஒரு லைட் கிரே சூட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கேன், ஒரு ஹை ஹீல் ஷூ போட்டிருக்கேன், இங்கே இருக்கிற என்ன எல்லாரையும் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு சூட்டு போட்டாலே ஸ்கர்ட்டும் பேண்ட்டும் போடணும்ல, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்குறப்போ நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அப்போ தான் டென்ட்டுக்குள்ளே ஒரு கால் வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னா எல்லா பேரும் சொல்லுவாங்க, வேமா அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தா அது யாருன்னா, என்ன பேசிக்கிடுவாங்கன்னா, இந்த மாதிரி என்னால் வர முடியாது இன்னைக்கு, வேலை ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஏஞ்சல் வந்து டென்ட்டுக்கு வெளியே வந்து பார்ப்பாரு, ஏதோ நம்ம பையன் தான் எவனோ ஒருத்தையும் பேசுறான் அப்படின்னு சொன்னோன்னா, பார்த்தா அது வந்து அல்மான்சா அப்படின்னு சொல்லணும்னா, அல்மான்சா இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு திருப்பி உள்ள போயிடுறாங்க. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் கர்னல் பிரியத்தோக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிருது. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் என்னோட பர்சனல் லைஃப் இதா இருக்கோ அது வந்து கோர்ட்ல இருக்கு, ஜட்ஜோட தீர்ப்பு மட்டும் தான் பாக்கி, யாரும் அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கர்னல் பிரியத்தோட்ட வந்து இனிமேல் நீங்க போய் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பெர்லின் வந்து ஹாஸ்டேஜஸ் இருக்கிற இடத்துக்கு வருவாப்புல, வந்துட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி மேல ஹெலிகாப்டர்லாம் ரெஸ்ட் விட்டுருக்காங்க போல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி சாண்ட்விச் எல்லாமே தருவோம், ஸ்லீப்பிங் பேக்ஸ் எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸா கலட்டணும் அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆவாங்க. ஆமா கலட்டிட்டு நாங்க போட்டுக்கோம்ல இதே ட்ரெஸ்ஸை நீங்களும் உங்களுக்கும் தருவோம், அதே தான் நீங்களும் போட்டுக்கிறணும்
அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஆர்த்ரோ சொல்றான், இங்க ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க, சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்கள மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அதுக்கு வந்து பெர்லின் வந்து இவர் தான் இங்க ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அங்கிட்ட இருந்து டென்வர் வந்துருவான். டென்வர் வந்து டக்குனு கையில வச்சுக்க துப்பாக்கியை தூக்கிட்டு மிரட்டுவான். துப்பாக்கியை புடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பார்த்தா ஆர்த்ரோ வந்து பிடிக்க மாட்டான். அப்போ வந்து திருப்பி சொல்லுவான், நான் உனக்கு வந்து பர்மிஷன் கேட்கல, ஆர்டர் பண்றேன், துப்பாக்கியை புடிதா அப்படின்னு சொன்னோன்னா துப்பாக்கியை வாங்கி கையில வச்சுக்கிடுவான். இப்போ என்ன எய்ம் பண்றா அப்படின்னு சொல்லி டென்வர் சொல்லுவான். அவன் உன்னை இல்லைன்னு சொல்லுவான். உடனே டக்குனு இவன் டென்வர் வந்து இன்னொரு கண்ணை எடுத்துட்டு, இப்போ நீ என்னை எய்ம் பண்ணலன்னா நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொன்னா எய்ம் பண்ணுவான். இப்போ நீ என்னை சுடுறா அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னா அவன் வந்து ஆர்த்ரோ வந்து இல்ல முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப உனக்கு 10 டைம், நீ என்னை சொல்லலாம் நான் உன்னை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கும்போது 8 எண்ணும் போது ஆர்த்ரோ வந்து டென்வரை வந்து சுற்றுவான். பார்த்தா அது டம்மி கண்ணு. உடனே டென்வர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து பெர்லின் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி உங்க எல்லா பேருக்குமே நாங்க ஒரு டம்மி கண் தருவோம், எல்லாரும் கையில வச்சுக்கோங்க, யாரும் ஹீரோ ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுவான். அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே போய் சீர் குடிக்கலாம் போவாங்க. அப்போ பார்த்தா ஆர்மர் ட்ரக் 2 வரும். உடனே கோபமாகி உள்ள வந்து கேட்பாங்க கர்னல் பிரியத்தோட்ட, யாரை கேட்டு ஆர்மர் ட்ரக் உள்ள வந்திருக்கு அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இப்ப நம்ம உள்ள போறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு முதல் என்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. இதுவரை யாரும் என்கிட்ட கேட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்வார சொல்லுவான், மேம் மேலிடத்துல இருந்து ஆர்டர் மேம் அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து கர்னல் பிரியத்தோ வந்து இன்ஸ்பெக்டர் வெளியே கூட்டு வந்து உள்ள வந்து ஹை பிரியாரிட்டி ஆளு மாட்டிட்டு இருக்காங்க, ஹை பிரியாரிட்டி ஆளுனா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல எனக்கு தெரியாது, நான் ஒன்னும் உங்க இன்டெலிஜென்ஸ் டீம்ல இல்லையே, நீங்களா சொல்லாம எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. உள்ள அந்த 17 ஸ்டூடெண்ட்ல ஒரு ஆள் வந்து அலிசன் பார்க்கர். அவங்க யாருன்னா, அவங்க அப்பா யாருன்னா பெஞ்சமின் பார்க்கர், யூகேவோட அம்பாஸ்டர். அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து ராணிக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதனால நம்ம உள்ள போய் ஆகணும். அப்படி ஒருவேளை நம்ம உள்ள போல நாளைக்கு மொத்த மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும். இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு பயண கைதி தான், ஆனா நாளைக்கு வந்து அவங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா துப்பாக்கியும் அவங்கள நோக்கி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்னல் சொல்லுவாரு. இது எல்லாமே ப்ரொஃபசர் டீமுக்கு தெரியாதுன்னு நினைச்சு அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே முதல்ல பிளான் போட்டிருப்பாரு ப்ரொஃபசர். அப்ப ப்ரொஃபசர் சொல்லுவாரு, எப்படியும் விடியறதுக்கு முன்னாடியே அவங்க முடிக்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா விடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேஷம் கலைஞ்சிரும், அதனால எப்ப இருந்தாலும் நீங்க அலர்ட்டாவே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்தாப்புல இந்த பக்கம் வந்து கர்னல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் நம்ம இப்போ உள்ள போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லா பேரும் அவங்க டென்ட்ல இருந்து கிளம்பிடுவாங்க உள்ள போறதுக்கு. அப்ப வந்து ப்ரொஃபசர் வந்து அந்த கேமரால பார்த்துட்டு பெர்லின் கால் பண்ணுவாரு. கால் பண்ணி பெர்லின் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பெர்லின் வந்து சொல்லுவான், ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். பார்த்தா அவங்க டோருக்கு வெளியே எல்லாரும் வந்துட்டு டோர்ல வந்து ஒரு ட்ரில் பண்றாங்க. ஓட்ட போட்டு உள்ள கேமரா வச்சு பாக்குறாங்க. அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து உள்ள இருந்து ஒரு போன்ல இருந்து கால் வருது. இப்போ வந்து ஏஞ்சல் வந்து சொல்றாரு, ரக்கேல் இந்த மாதிரி உள்ள இருந்து ஹாஸ்டேஜ் போன்ல இருந்து ஒரு கால் வருது அப்படின்னு சொல்ல விட்டோம். யாருன்னு பார்த்தா அது வந்து அலிசன் பார்க்கர். ஒரு லைவ் சேனல் கால் பண்ணி, நான் தான் அலிசன் பார்க்கர், எங்க அப்பா தான் யூகே அம்பாசிடர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு, எங்க கூட என்னைய வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க, என் கூட சேர்ந்து இங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க, எங்களையும் கிட்னாப்பர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க, இப்ப நீங்க உள்ள வந்தீங்கன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் உங்களுக்கு அடையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த கேமரா ஓட்ட வழியா பார்க்கும்போது எல்லாரும் ஒரு துப்பாக்கி நடுவுல பெரிய துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த கேமரா வழியா பார்க்கும்போது எல்லாருக்கும் நடுவுல ஒரு பெரிய துப்பாக்கி இருக்கும். அது என்னன்னு பார்த்தா ப்ரௌனிங் மிஷின் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க உள்ள டென்ட்ல வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஹாஸ்டேஜஸ்க்கும் திருட போனவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, அதனால ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரக்கேல் சொல்லுவாங்க. சொன்ன அது ஆரம்பிச்சது நீங்க தான், நீங்களே முடிச்சிருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கர்னலை பார்த்து சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப நைரோபி சொல்லுவா, இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி பணத்தை பிரிண்ட் பண்ண போயிருவா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரக்கேல் வந்து வெளியே வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு வருவாங்க. வந்து எனக்கு ஒரு டீ கேஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சொல்லி முடிச்சோன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசும்போது, இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து போன் போகாது, அப்ப நீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அம்மா இந்த மாதிரி இப்பதான் வேலை முடிஞ்சு நான் வந்து இருக்கேன்னு சொல்லிக்கிருக்கும் போதே போன் ஆஃப் ஆயிடும். அப்ப அந்த டீ கடைக்காரங்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சார்ஜர் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல சார்ஜர் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னோன்னா, இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் வேணும்னா என் போனை தரேன் பேசிக்கிட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. யாருன்னு பார்த்தா அவர் தான் ப்ரொஃபசர். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்ப்போம். எல்லாரும் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.